நாம் தமிழர் சீமான் வருகிற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முடியாத ஏராளமான பிரச்சனைகள்ல சிக்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அவர் தேர்வு செய்யும் வேட்பாளர்கள்ல பெரும்பாலான பேர் தாங்கள் போட்டியிட விரும்பவில்லைன்னு கருத்து தெரிவித்து வருவதாகவும் சொல்றாங்க. இது மட்டுமல்லாம ஏராளமான திரைமறைவு பிரச்சனைகள்ல சிக்கி இருக்கும் நாம் தமிழர் சீமான் வருகிற சட்டமன்ற தேர்தலோடு அரசியலை விட்டு விலகுவார்னு பேசப்படுது. இது பற்றி விரிவான செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தினத்தந்தி அதிபர் சி.பா. ஆதித்யநாத் நடத்தி வந்த நாம் தமிழர் இயக்கத்தின் தொடர்ச்சியாக கடந்த 2010ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு முதல் நாம் தமிழர் கட்சி தேர்தல்களில் போட்டியிட தொடங்கியது. முதலாக பங்கேற்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு சுமார் 4,60,000 வாக்குகளை பெற்றது. இந்த தேர்தலில் 1.7% வாக்குகளை பெற்று தமிழக அரசியலில் 9வது இடத்தை பிடித்து நாம் தமிழர் சீமான் கட்சி. இதன் பின்னர் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு 3.9% வாக்குகள் பெற்றது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு 6.58% வாக்குகளை பெற்றது. இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 32 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது. 5 தொகுதிகளில் இந்த கட்சி 3வது இடத்தை பிடித்தது. தற்பொழுது வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. 234 தொகுதிகளிலும் இதற்கான வேட்பாளர்களை ஆய்வு செய்து ஒவ்வொரு பகுதியாக சீமான் அறிவித்து வரார். இதற்கிடையே மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் நாம் தமிழர் கட்சி திண்டாடி வருவதாக சொல்றாங்க. இதன் நிமித்தமாக அவர் தேர்வு செய்யும் வேட்பாளர்கள் பெரும்பாலான பேர் எங்களிடம் பொருளாதார வசதி இல்லை, தவிரவும் பிரச்சாரம் செய்வதற்கான ஆட்கள் பலமும் இல்லைன்னு போட்டியிட மறுப்பு தெரிவித்து வருவதாக சொல்லப்படுது. இதனிடையே நடிகை விஜயலட்சுமி தரப்பில் சீமான் மீது குற்றம் சாட்டிய விவகாரம் நாம் தமிழர் சீமானை பெண்கள் மத்தியில் பின்னடைவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. மட்டுமல்லாம வருகிற சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுவதால நாம் தமிழர் சீமானின் வாக்கு வங்கி மிகவும் குறைவாகும்னு தெரியுது. இது மட்டுமில்லாம நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்து வருவதால விஜய் ரசிகர்கள் அனைவரும் நாம் தமிழர் சீமானுக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கியிருக்கிறாங்க. இதோட திமுக, அதிமுக, பாஜக என அனைத்து கட்சி தரப்பினரும் நாம் தமிழர் சீமானுக்கு எதிராக களமிறங்குவதால இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில நாம் தமிழர் சீமான் இருப்பதாக சொல்லப்படுது. இதன் நிமித்தமாக அவர் தற்பொழுது தனது வாய்ஸை குறைத்து கொண்டு வரார். இதற்கிடையே கட்சியிலிருந்து காளியம்மாள் நீக்கப்பட்டது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால தொண்டர்கள் பலர் விரக்தியில இருக்காங்க. இது மட்டுமல்லாம சாட்டை துரைமுருகன் தற்போது 2ஆம் கட்ட பேச்சாளராக இருக்கிறார். அவர் மீது ஏராளமான வழக்குகள் இருப்பதால அவருக்கு இந்த முறை சீட் தரவில்லை என்று சொல்லப்படுகிறது. கட்சிக்குள் சாட்டை துரைமுருகனுக்கு தொகுதி ஒதுக்கி தரப்பட வேண்டும்னு குரல் கொடுத்தும் வராங்க. இதன் உச்சகட்டமாக கடந்த 1.5 ஆண்டுகளில் சுமார் 2000 நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் சீமானுக்கு எதிராக குரல் கொடுத்தபடி கட்சி மாறி இருக்கிறார்கள். 120 நிர்வாகிகளும் இதற்குள் அடங்குவார்கள். இவர்கள் அனைவரும் கட்சிக்கு பலமானவர்களாகவும் கடுமையாக உழைப்பவர்களாகவும் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே தற்பொழுது நாம் தமிழர் கட்சி மிகவும் பலவீனமான சூழ்நிலையில் இருப்பதாக கருதப்படுது. இதனிடையே நாம் தமிழர் சீமான் தொண்டர்களை மதிப்பதில்லை, நிர்வாகிகளின் ஆலோசனைகளை கேட்பதில்லை என்ற மனக்குமுறல் தற்போது தீயாக பரவி வருது. எனவே முன்பை போல நாம் தமிழர் தொண்டர்கள் இந்த தேர்தலில் தீவிரமாக பணி செய்வார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. இத்தகைய சூழ்நிலையில வருகிற சட்டமன்ற தேர்தலில் பிரச்சார பணியை சீமான் மட்டுமே மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு. ஒட்டுமொத்தமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வங்கி சரியும் பட்சத்துல சீமான் அரசியலை விட்டு விலகலாம்னு முடிவில் இருப்பதாக சொல்லப்படுது. இது குறித்து தனக்கு நெருக்கமான சிலரிடம் சீமான் பேசும் பொழுது எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தோம் என்று தோன்றுகிறது. எவ்வளவோ குரல் கொடுத்தும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கை பெற முடியல. ஊழல் செய்பவர்கள், தவறு செய்பவர்களுக்கு தான் மக்கள் வாக்கு கொடுக்கிறார்கள் என்று வேதனை கலந்த குரல்ல பேசியதாக சொல்லப்படுது. எதுவாக இருந்தாலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழரின் வாக்கு வங்கி மிகவும் குறைந்த நிலையில் இருக்கும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.